தமிழகம் அண்ட் புதுவைக்கான வானிலை நிலவரத்தை பொறுத்தவரை இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால தென்மேற்கு வங்கக்கடல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கு. அண்ட் இதன் காரணமா அடுத்த 6 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு அண்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. நவம்பர் 16ஆம் தேதி கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் அண்ட் காரைக்கால்ல சில இடங்கள்ல கன முதல் மிக கனமழையும், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விழுப்புரம் மாவட்டங்களோட சில இடங்கள் அண்ட் புதுவையில மிக கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. நவம்பர் 17ஆம் தேதி உள் தமிழகம் அண்ட் கடலோர தமிழகத்துல சில இடங்களிலும், புதுவை அண்ட் காரைக்கால்ல இடி மின்னலுடன் கூடிய லேசானதிலிருந்து மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இதே மாதிரி நவம்பர் 18ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களோட சில இடங்களிலும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க வானிலை மையம். அதே மாதிரி நவம்பர் 19ஆம் தேதி தமிழகத்தோட சில இடங்களிலும், புதுவை அண்ட் காரைக்கால்ல இடி மின்னலுடன் கூடிய லேசானதிலிருந்து மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. நவம்பர் 20 அண்ட் 21 ஆகிய தேதிகள்ல தமிழகத்தோட சில இடங்களிலும், புதுவை அண்ட் காரைக்கால்ல லேசானதிலிருந்து மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும் வானிலை மையம் சென்னையின் புறநகர பகுதிகளுக்கான அறிவிப்பை கொடுத்திருக்கிறாங்க. அதன்படி 16ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படின்னும், நகரின் சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்சமா 31 32 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்சமா 25 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் சொல்லப்பட்டிருக்கு. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பார்த்தோம் அப்படின்னா, அக்டோபர் 19ஆம் தேதி வரை வங்கக்கடல், அரபிக்கடல் அண்ட் தென் தமிழக கடலோர பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகள் அண்ட் மன்னார் வளைகுடா உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால மேற்குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு போக வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்கிறாங்க வானிலை மையம். கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தோட சில இடங்கள்ல மழை பெய்திருக்கு. புதுவையிலும் அண்ட் காரைக்காலும் வறண்ட வானிலையை நிலவியதா சொல்லும் வானிலை மையம் அதிகபட்ச வெப்பநிலை ஈரோட்ல 33.4 டிகிரி செல்சியஸ் ஆகவும் அண்ட் கரூர் பரமத்தியில 18.5 டிகிரி செல்சியஸா பதிவாகி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.